டு மீ, ஃபார் மீ எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டு மீ அப்படின்றது பர்சனல் ஒப்பீனியனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோம், இட் சீம்ஸ் டு மீ, எனக்கு எப்படி தெரியுது, என்னோட ஒப்பீனியன் என்ன அதை பற்றி, அப்போலாமும் நம்ம டு மீ யூஸ் பண்ணலாம். இதுவே ஃபார் மீ அப்படின்றது பர்சனல் பெனிஃபிட் இம்பேக்ட், ஃபார் மை பெனிஃபிட், ஆன் மை பிஹாஃப், இன் மை கேஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமும் நம்ம ஃபார் மீ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, திஸ் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் ப்ராப்ளம். இங்கே ஃபார் மீ வருமா, டு மீ வருமா? இது வந்து இன் மை வியூ, என்னோட வியூவில் நான் சொல்கிறது. இது வந்து எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமே கிடையாது. அப்போது இங்கே டு மீ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இது எனக்கு என்னோட வியூவில் எப்படி தெரியுது, இட் சீம்ஸ் டு மீ. அப்போது இங்கே டு மீ தான் வரும். இது வந்து ஒரு பர்சனல் பெனிஃபிட் கிடையாது, அதனால நம்ம இங்கே டு மீ யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் இஸ் குட், இங்கே ஃபார் மீ தான். ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் பெனிஃபிட், அதனால இங்கே நம்ம ஃபார் மீ யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஷீ மேட் டின்னர், இதுவும் ஒரு பர்சனல் பெனிஃபிட் தான், இது பெனிஃபிட் தான், அதனால இங்கே ஃபார் மீ யூஸ் பண்ணியிருக்கோம். தென் திஸ் சப்ஜெக்ட் இஸ் டூ ஹார்ட், இங்கே வந்து ஃபார் மீ வருமா இல்லை டு மீ வருமா? ஃபார் மீ தான். ஏன்னா ஐ கான்ட் ஹேண்டில் இட், என்னால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியல. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபார் மீனா, வென் டிஸ்கிரைபிங் கெப்பாசிட்டி, ப்ரிஃபரன்ஸ், தென் இம்பேக்ட், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஃபார் மீ தான் யூஸ் பண்ணுவோம். தென் ஷீ லுக்ஸ் குட், இங்கே டு மீ தான். அவள் எனக்கு எப்படி தெரிகிறா, அப்போது ஷீ லுக்ஸ் குட், அவள் எனக்கு நல்லா தெரிகிறா, நல்லா இருக்கா. அப்போது இது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான், பர்சனல் ஒப்பீனியன், அதனால இந்த இடத்துல நம்ம டு மீ தான் யூஸ் பண்ணணும். தென் இட் ஃபீல்ஸ் சாஃப்ட், இது எனக்கு எப்படி வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், அப்போது இது வந்து ஒரு ஒப்பீனியன், அதனால இங்கே வந்து டு மீ தான் யூஸ் பண்ணுறோம். தென் த கார் லுக்ஸ் நியூ, அந்த கார் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, இட் சீம்ஸ் டு மீ, இது வந்து ஒரு பெனிஃபிட் கிடையாது, இது என்னோட வியூலேருந்து நான் எப்படி பார்க்குறேன், அப்போது இங்கே டு மீ தான் வரும். ஸோ பர்சனல் ஒப்பீனியனுக்கு நம்ம டு மீ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இட் சீம்ஸ் டு மீ, அது எனக்கு எப்படி தெரியுது ஒரு விஷயம் அப்படின்னும் போது அப்போது நம்ம இங்கே டு மீ யூஸ் பண்ணலாம். ஃபார் மீ அப்படின்றது பர்சனல் பெனிஃபிட் இம்பேக்ட், ஸோ ஃபார் மை பெனிஃபிட், ஆன் மை பிஹாஃப், இன் மை கேஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாமும் நம்ம ஃபார் மீ யூஸ் பண்ணுவோம்.